ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனிய சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இனி வந்துட்டு இப்பதான் வெளியே வந்தாங்க. வெளியே வந்த உடனே அவங்களுக்கு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி தாங்க இன்னைக்கு இருக்கு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கௌரிக்கு ரொம்பவே வருத்தமான நேரமா இது அமைஞ்சு போச்சுங்க. அவங்களோட வீட்டுக்காரர் இருக்காரே அந்த நல்ல சிவம், பேரு மட்டும் தான் நல்ல சிவம், ஆனா பண்றதெல்லாம் பக்க ஃப்ராடு வேலைங்க. என்னென்ன பண்றாரு பாருங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. இப்ப என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாயா இருக்காளே மாயாஜல மாயா, அவ கூட சேர்ந்துக்கிட்டு என்னென்ன பித்தலாட்ட வேலை எல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாம் பண்ணி கமிஷனர் கிட்ட போய் அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது எப்படி கரெக்டா வெளியே வர நேரம் பார்த்து அது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு பாத்தீங்கன்னா, ஆமா நம்ம மாயா போலீஸ் தானே, போலீஸா இருந்து இப்ப வெளியூர்ல இருக்கிறவங்க. அது எதனால பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைனால வந்திருப்பாங்க அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்லைங்க, அவங்க வேலை போனதுக்கு காரணமும் ஒண்ணுதான், காலேஜ்ல இருந்து நின்னது காரணமும் நம்ம இனியாதான். அதனாலதான் பள்ளி வாங்குற வன்மத்தோட இப்படி ஒரு வேலையை பார்த்துங்கிறாங்க. சரி சரி, அவ எப்படியாச்சும் வேலை பண்ணிட்டு போறா அப்படின்னு நம்ம அந்த நல்ல சிவத்துக்கு எங்க போச்சு புத்தி, நம்ம மருமக தானே, நம்ம நல்லா பார்த்துருவோம் அப்படின்னு அவங்க நினைக்கலாம்ல. அதெல்லாம் நினைக்கிறதுல அவரே திருந்தணும்னு நினைச்சாலும் இந்த அமுதா இருக்காளே, கேடுகட்ட அமுதா, கண்டிப்பா எதுக்கும் விட மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கேடுகட்ட வேலையெல்லாம் பண்ணிட்டு அவங்க அண்ணன் மனுஷ மாக்கிறதே அவதான். இப்ப அந்த அரெஸ்ட் வாரண்ட்டை கொண்டு இனிமேல் நல்லா இருக்க போறீங்களா, கண்டிப்பா அது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன், நான் இருக்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்ல. அப்பா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா, நம்ம மருமக நம்ம பையன் அப்படின்னு நினைச்சா நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா, ஏன்பா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாலே ஒரு கேள்வி அப்படின்ற மாதிரிதான் நம்ம கேட்டுட்டு இருக்கணும். கடைசி வரையும் அவர் காதுல வாங்குற மாதிரி எதுவுமே இல்லை. அப்படி என்ன பண்றாருன்னா, அவரு மறுபடியும் அரெஸ்ட் வாரண்ட் வாங்கினதுனால இப்ப அரெஸ்ட் பண்ணத்துக்கு வந்துட்டே இருக்காங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, மனசு உடஞ்சி போன நம்ம கௌரி இருந்துகிட்டு கோவிலே கெதி இருக்காங்க. என்னைக்கு என் மருமகளும் அவனும் சந்தோஷமா இருக்காங்களோ அது வரையும் நான் விரதம் இருக்க போறேன். டெய்லியும் போய் பால் காவடி பன்னீர் காவடி என்னென்ன விரதம் இருக்கோ எல்லாத்தையும் நான் செய்ய போறேன். அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு வர போறேன். என்னைக்கு அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுக்கிறாங்க. சரி சரி கௌரிமா, நீங்க பண்றது நல்லதுதான், ஆனா நீங்க நினைக்கிறது நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான். அது நல்ல சிவமும் மாயாவும் நடக்கவே பார்த்தல. ஆனா நம்ம விக்ரம் கண்டிப்பா நடத்தி காட்டுவாரு. நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது, தடுக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்காரு. ஆனா இந்த அமுதாவும் நல்ல சிவமும் கண்டிப்பா அதை நடக்க விட மாட்டாங்க, நடக்கவும் போறதில்ல அப்படின்னு நினைச்சாலும் கண்டிப்பா நடத்தி தான் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் இனியா சீரியல்ல என்ன சுவாரஸ்யமும் நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. அதோட இனியா சீரியல்ல யார் யாரும் உங்களுக்கு பிடிக்கும், யார் யாரும் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. அப்பதான் வீடியோ போடுறது எங்களுக்கு கொஞ்சம் ஆர்வமாகவும் கொஞ்சம் அனுதாபமாகவும் இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.